தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் மகிழ்ந்திட மாட்டேன். ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனது சாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனது சாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் ரட்சிக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் ரட்சிக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை கடந்து செல்வோம். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். Praise the Lord. Let us turn our scriptures to Psalms chapter 28 verse 1.
இங்கிலீஷ் பைபிள் வைத்திருக்கிறவங்க பார்க்க வேணும், படிக்க வேணும். அதனால பாருங்க. Psalm chapter 28, verse 1. Unto thee will I cry, O Lord my rock, be not silent to me, lest if thou be silent to me, I become like them that go down into the pit. சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்கள். Consider the prayer of Psalm. ஆண்டவரே நீர் மௌனமாயிராதேயும். Lord, be not silent. நான் கூப்பிடுகிறேன். And I cry unto thee. நீர் காது கேளாதவர் போல் இருக்கிறது என்ன? And what is thou be silent? உமக்கு நன்றாய் காது கேட்கும், எனக்கு அது தெரியும். And I am very much aware of it. You have been very much audible. நானும் ஜெபம் பண்ணுகிறேன். But still I am praying on. ஆனால் நீர் கேளாதவர் போல் இருக்கிறீரே. But you seems like not listening it. ஆண்டவரே, O Lord, எனக்கு செவி கொடும். listen to me. கவனிங்க, சங்கீதக்காரன் சாதாரணமானவர்ல கர்த்தரை நேரடியாக தரிசித்தவன், நேரடியாக பேசினவன், நேரடியாக அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தவன். The psalmist is not an ordinary man. Directly he had a connection with the God and he inherited the blessing from the God. ஆடு மேய்க்கிறவனாய் இருந்து அரசனாக உயர்த்தப்பட்டவன். And he is been of the shepherd and exalted as a king. சில பேர் இருக்காங்க. And few people are there. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? Whether the Lord exists. இருந்தா அவர் ஏன் என் சத்தத்தை கேட்க மாட்டேங்கறாரு? And if the Lord exists, so why the Lord is not hearing my voice? ஏன் என்னோட கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கவில்லை? Why the Lord not answering my cries? உண்மையா இருக்கிறாரா? Whether the Lord exists truly? இப்படி சில பேர் கேள்வி கேட்கறாங்க. And few people are raising a question like this. அன்பானவர்களே, My dear beloved, அவரை எப்படி கூப்பிட வேண்டும் என்று நமக்கு தெரிந்திருக்க வேணும். and we must know how we have to call upon the God. எப்படி பதில் கொடுப்பார் என்றது நமக்கு தெரிஞ்சிருக்க வேணும். And even we must know how God answers our prayers. நம்ம கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு அவர் என்ன நமக்கு பியூனா? And is it the God peon as soon as we call? Whether the God is servant for us? அவர் யாரு? And who is the God? அவர் சகலத்தை உண்டாக்கின சிருஷ்டிகர்த்தா. And he is the omniscient God. வானமும் பூமியும் அவரால் உண்டானது. And heaven and earth have been created by him. உலகமும் உலகத்தில் உண்டானவைகளும் அவரால் உண்டானது. And the earth and all things which exist in the earth has been created by God. அவரிடத்திலே நாம் ஒரு காரியத்தை கேட்டால், and if we ask anything to God, அவருடைய கண்டிஷன் என்ன? and what are all his conditions? அதை அறிந்து நாம போக வேணும். And we have to understand it and act accordingly. கவனிங்க, ஒரு காரியமாக வேண்டுமென்றால், and if one certain things have to come in our life, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும் என்றால், or else if you have to file a case at the police station, அதற்கு முறைப்படி விண்ணப்பம் எழுத வேண்டும். and there is a procedure to write a letter, அவர் அந்த அதிகாரி இருக்கிற இடத்துல போய் நாம் கொடுக்க வேணும். and only to the concerned authority people you have to hand over. உலகத்தில் இருக்கிற ப்ரொசீஜரை நாம ஃபாலோ பண்ண வேணும். and we have to follow the procedure what has been kept in the police station. அவரிடத்துல மனு கொடுத்து விட்டு உடனே நீ செய்யா அப்படின்னு கேட்க முடியாது. and we can't immediately give him the response as soon as we get handed over the letter. அவர்கள் அதை கன்சிடர் பண்ணி நமக்கு பதில் கொடுப்பார்கள். and they will read out and consider the letter and then they'll respond to our letters. இந்த உலகத்து காரியத்தை எல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஞானம் இருக்கிறது. and we have a knowledge to act according to the worldly things. ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால், and if the God wants to help us, ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், if the God wants to answer us, நாம் எப்படி அவரிடத்திலே கேட்க வேண்டும்? and in what way we have to inquire him? எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும்? in what way we have to request him? எப்படி செய்தால் அவர் இறங்குவார்? and if what sort of circumstance if we are do it, the God will answer us. நாம தெரிந்திருக்க வேணும். and we have to know about all sort of things. அன்பானவர்களே, my dear beloved, உண்மையாகவே அன்புள்ளவர். our God is truly lovable. அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். our God is good God who answering our prayers. அப்படியானால் நாம் தான் அவரிடத்திலே ஒரு அதாவது அணுகுமுறை, அவரை அணுகிறதுக்கு அவரை என்ன சொல்றது, அவரிடத்திலே போகிறதுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொண்டிருக்க வேணும். and we must know the approaching way to get into the God. அவர் சில சமயத்துல பேசாமலே மௌனமா இருக்கிறார். and some occasion the God holds his peace. நாம கூப்பிட்டும் அவர் கேளாதவர் போல இருக்கிறார். and even if you called unto him, the God seems like not hearing us. கேளாதவர் போல இருக்கிறாரே அல்லாமல் அவர் கேட்காதவர் அல்ல. and the God is not of the hearer, seems like not hearing what we are calling out.
அவர் செவிடரும் அல்ல. He is not a deaf. அவர் அநேக சமயத்திலே பதில் கொடுக்கிறார். At many occasions he answers. அநேக சமயத்திலே மௌனமாய் இருக்கிறார். In many occasions he holds his peace. நாம தான் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். And we have to understand certain things. அது தேவனோடு கூட நடக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். And those who have intimate walk with the God, they will have understand about this. தேவனை அறிந்தவர்களுக்கு தேவனோடு சிநேகமாய் இருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். And those who know God very well, and those who have been walking with the God, they will clearly know about the sort of things. மௌனம் சாதிக்கிறார் என்றால் அதற்கும் அர்த்தம் உண்டு. And even if the God holds his peace, even there is a reason for it. எல்லாரும் நல்லா கவனிங்க. Everybody listen here. சைபர் அப்படின்னு சொல்றோம்ல, We are calling it as a zero. அதுக்கு எவ்வளவுங்க மதிப்பு? What sort of value it has? ஒரு மதிப்பும் இல்ல. No, there's nothing. ஒரு மதிப்பும் இல்ல. ஜீரோ ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. It becomes a zero. There's no value at all. அப்படித்தான் நாம நினைக்கிறோம். And that's our intention is all about. இந்த சைபர் இருக்குது பாத்தீங்களா? But this zero, இது யார் பக்கத்துல நிக்குதோ அங்க பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு எல்லாம் மதிப்பு வந்துரும். upon whose side the zero stands, they got some respect on that. ஒன்றுக்கு பக்கத்துல போய் நின்றால், And if the stands be after one, அந்த ஒன்று 10 மடங்கு ஆகி விடுகிறது. that one big converts as of the 10 times greater. 9க்கு பக்கத்துல போய் நின்றால், And if it goes and stands after the 9, அந்த 9க்கு 90 மடங்கு ஆயிருது. the 9 becomes a 10 times greater and becomes 90. அப்ப கவனிங்க, இந்த சைபர், இந்த ஜீரோவே This zero, எங்கே யாரோடு சேர்கிறதோ அங்கே மதிப்பு அதிகமாகிறது and என்றால், to whom where it connects out, if that carries a value, மதிப்பு இல்லாததல்ல, it's not seems like of its unvalue. சேர்க்கையை பொறுத்து இருக்கிறது. And just as of how we have a relationship with நீங்கள் இந்த it, உலகத்தில் ஒன்றுமில்லாதவர்கள் எனப்பட்டாலும் கூட, and though we calling it as of the nothing, நீங்க அவரோடு சேர்வீர்களானால், and if you go and have a connection with the God, சகலத்தை உடையவர்களாய் இருக்க முடியும். and you can have it out of everything. ஏனென்றால் அவர் அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர். Because the God who provides all sorts of blessings. நான் சொல்றதெல்லாம் நீங்க கொஞ்சம் சிந்திக்க வேணும். And you have to think about it, what I am saying it on. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. நான் சில சமயத்துல ஒண்ணும் பேசாம கம்முன்னு இருப்பேன். And some occasions I will hold my peace. அது எதுக்காக இருக்கிறேன்? What is the reason for that? உங்கள் கவனத்தை எல்லாம் இங்கே ஈர்க்கிறதுக்காக நான் மௌனமா இருப்பேன். And just to grab your attentions, I hold my peace. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு நிக்கிறாரு. Oh, the pastor is preaching, still is holding his peace. அப்படினா என்ன அர்த்தம்னா, And what does it mean? இன்னும் சில பேர் கவனிக்கவில்லைன்னு அர்த்தம். And that means few people have not shown their attention. கவனத்தை இங்கே ஈர்க்க வேண்டும் என்பதற்காக தான் நான் மௌனமா இருக்கிறேன். And just to grab their attention, I am holding my peace. இந்த மௌனத்துக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கிறது. And for the silence there was a great meaning. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. For an example, இப்போ ஒரு விவாகம் நடக்கிறது. and the wedding is happening on. கல்யாணம் நடக்குது. The marriage is holding on. இப்போ அந்த மாப்பிள்ளையை பார்த்து அல்லது பொண்ணை பார்த்து இப்படி கேக்குறாங்க. And just the statement has been asking towards the groom and the bride. மணப்பெண்ணுடைய பெயரை சொல்லி, and just stating the bride's name. உனக்கு பக்கத்துல நின்று கொண்டிருக்கிற இந்த வாலிபனை, and this young man who has been standing next to you, உன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு, and just accepting as of your life partner, அவரோடு விவாக ஒப்பந்தம் பண்ண சம்மதிக்கிறாயா? and you agree to accept as of in the wedding. இந்த பொண்ணு ஒண்ணுமே பேசல. This bride haven't spoken anything else. கம்மன் இருக்குதுன்னு சொன்னா, and if the bride holds her peace, அதுக்கு என்ன அர்த்தம்? and what does it mean? இவனை நான் கல்யாணம் பண்ண சம்மதிக்கலைன்னு அர்த்தம். I am not accepting to marry groom. கல்யாணம் நின்னு போச்சு. And the wedding stopped. அந்த பொண்ணு வேற ஒண்ணுமே சொல்லல. And nothing the bride replied. கேட்ட கேள்விக்கு அமைதலா இருந்தால் அவ்வளவுதான். And she held up silence for the question was asked to her. அந்த மௌனத்துக்கு அர்த்தம், the meaning for that silence, இவரை நான் கல்யாணம் பண்ண விரும்பல. I don't desire to marry him. வேற ஏதோ சிச்சுவேஷன்ல என்ன கொண்டு வந்து இங்க நிறுத்திட்டாங்க. And some other situation they brought me and stood me over here. ஒரு வேறு பொருள் இருக்கிறது. And there was another meaning for that silence. ஆமென். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். And we have to understand that. மௌனத்துக்கும் கூட அர்த்தம் இருக்கிறது. And even for the silence there is a meaning. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God's holy name. இந்த விவாகம் நடத்தக்கூடாத நியாயமான தடை ஏதாயும் உண்டு என்று உங்களிலே யாராயும் அறிந்திருந்தால் இப்பொழுது சொல்ல வேண்டும். And you have to confess now if anybody have a valuable reason to stop of this wedding. ஒருத்தர் ஒண்ணு சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? And if nobody have responses, yes you can proceed, நீங்க விவாகத்தை நடத்துங்கன்னு அர்த்தம். that means you can proceed on. முதல்ல சொன்ன அந்த பொண்ணு மௌனமா இருந்ததுன்னா
கல்யாணம் நிறுத்த வேணும்னு அர்த்தம். And if the bride holds her peace or kept her silence, we have to stop the wedding. இப்ப சபையார் மௌனமாக இருந்தால் And if the church or congregation holds their கல்யாணத்தை peace, நடத்துங்கன்னு அர்த்தம். and that means you can carry on, proceed on with the ஒரே wedding. மௌனம் தான் And the same sort of silence, இடத்துக்கும் ஆட்களுக்கும் தகுந்த மாதிரி அர்த்தம் வேறுபடுகிறது. the meaning for the silence has been differ from the circumstances and from the ஒரு places. கோர்ட்ல At one particular court, ஜட்ஜ் வந்து ஒரு கைதியை பார்த்து சொல்றார், and the judge looks upon the thief and then asks இந்த him, விதமான குற்றங்களை எல்லாம் நீ செய்தாய் என்று உன் பேரிலே பிராது பண்ணி இருக்கிறார்கள். and this sort of the mistakes you have been committed, the file has been cased upon you, இதை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய்? and what you have been saying about this. அவன் மௌனமா இருந்தான்னா And if the culprit hold his அவன் peace, குற்றவாளி, அதை ஒத்துக்கொண்டான்னு அர்த்தம். and that means he accepted his sin, அப்படியானால் அவனுக்கு தண்டனை உறுதி. and that means surely there was a punishment. அங்கே அர்த்தம் வேறுபடுகிறது. And there the meaning of the silence differs. சரி, ஒரு பள்ளிக்கூடத்துல At the one particular school, டீச்சர் ஒரு கேள்வி கேக்குறாங்க. as the teacher asks a question to a student, ஒரு கேள்வி கேட்டு சபையில யார் வேணாலும் சொல்லலாம், அந்த கிளாஸ்ல யார் வேணாலும், விட தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். it is an open call to everyone at this class. ஒருத்தரும் பேசல. Nobody answered. அப்படின்னு என்ன அர்த்தம்? And what does it mean? ஒருத்தருக்கும் தெரியலன்னு அர்த்தம். Nobody have known the answer. அப்போ கவனிங்க, அப்போ அதாவது அந்த 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 மௌனத்துக்கு வேற அர்த்தம். எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா யாருக்கும் அதற்கான சரியான விடை தெரியவில்லைன்னு அர்த்தம். The classroom silent has a different meaning. சரி, ரொம்ப நாள் ஒருத்தரை பார்க்கவே இல்லை. For many days we haven't seen one person. ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்னு வெச்சுங்களேன். And just consider that particular person is the closest friend. அன்யோன்யமா பழகுனவங்க. And they have intimate close friendship. ஆனா பல்லாண்டுகளாக பார்க்கவே இல்லை. For a long many years they haven't seen. அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை. And no information about that particular person. பிரிந்து போனார்கள். And they are separated. பல்லாண்டுகளுக்கு பிற்பாடு. And after so many years, திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சந்தர்ப்பத்துல முகமுகமா பார்க்கிற நேரம் வந்துடுது. And accidentally the situation came to meet each other. அந்த சந்தர்ப்பத்துல in that particular situation, பார்த்த உடனே அப்படியே, ஏய் நீயா, oh is it the person you are, அப்படினு மனசுல ஓடும், சொல்ல மாட்டாங்க. And inside of him there was an intention goes on. வேற சொல்லுவாங்க. They will state their names. அப்படியே ஸ்தம்பித்து மௌனமா நிப்பாங்க. They will stood shockingly. அந்த ஆச்சரியம், and that sort of amaze. நீயா எவ்வளவு நாளைக்கு பிற்பாடு உன்னை பார்க்கிறேன். And art thou the man, after so many years I am looking you. மிகுதினாலே வார்த்தைகள் இல்லாமலே பார்க்கிறார்கள். And excess of love without the exchange of words, they have been looking each other. சில சமயத்துல, and some occasions, நான் கூட ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது, and when I was conducting the service, திடீர்னு நிறுத்திடுவேன். and suddenly I stopped. என்ன அர்த்தம்? What does it mean? தேவன் உங்களோடு பேசட்டும் என்றும், let the God speak with you, உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நேரடியான தொடர்பு உண்டாகட்டும் என்றும், and let you have a direct connection between yourself and the God, personal connection, and a personal connection with yourself and God. அப்போ அந்த பர்சனல் ஒரு டச், மௌனத்தின் தொடுதல், and through the silence the personal connection between yourself and God, ஆண்டவருக்கு நமக்கு உண்டாக வேணும். and without be created, அது நம்மை ஆழமான பக்தி விருத்திக்குள்ளே கொண்டு போகும். and that silence will bring us into the depth reverence. அப்படியானால் மௌனத்திற்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. and that means silence has a many meanings. அதை புரிந்து கொண்டோமானால், and if you understand that clearly, அன்பானவர்களே, my dear beloved, தேவனுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்தவர்கள் ஆவோம். and we will be known about the excellence of God. ஆசீர்வாதத்தின் ரகசியத்தை புரிந்தவர்கள் ஆவோம். and we will become known about the secret of the blessings. நமது பக்திக்கு மேலான அனுபவங்கள் கிடைக்கும். and even for our reverence we will get the excellence of experience. நமது பக்திக்கு and for our reverence அர்த்தம் இருக்கும். there will be a meaning. ஆபிரகாமை பற்றி நமக்கு தெரியும். we all know about Abraham. ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம், Genesis chapter 16, 16வது வசனத்தை வாசிங்க. கவனிங்க. listen, Abraham was fourscore and 6 years old when Hagar bare Ishmael to Abraham. ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது
ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது when Hagar bare Ishmael to Abraham, ஆபிரகாம் 86 வயதுள்ளவராய் இருந்தார். and Abraham was 86 years old. 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது In கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இருங்க In chapter 17 verse 1, when Abraham was 99 years old, Lord appeared unto Abraham. முதல்ல என்ன 86 வயது. In previous verse it was 86 years old. 17:1 என்ன வாசிக்கிறோம்? In next chapter first verse 99 99 years. இடையில எத்தனை வருஷம்? In between how many years? ஹலோ 13 years. எத்தனை வருஷம்? 13. 13 வருஷம். For long 13 years. ஒரு லாங் பீரியட். ஒரு நீண்ட இடைவேளை. ஆபிரகாமோடு தேவன் பேசவில்லை, தேவனோடு ஆபிரகாம் பேசவில்லை. And there is no two-way conversation with Abraham and God. என்ன கொஞ்சம் கவனிங்க. And listen me. இல்லைன்னா நான் மௌனமா இருப்பேன். Or else I will behold my peace. இப்போ நான் பேசுறேன்னா கவனிங்க. And if I speak out, listen. 14 வருஷம் ஆண்டவர் பேசல. And God doesn't have a commune with Abraham for long 13 years. என்னையா அடிக்கடி ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிற ஆபிரகாம். And Abraham have often communication with the God. ஆபிரகாமோடு பேசல. But now he is not have a communication with நான் God. சொல்லுவேன்ல சில பேர் டூ விட்டான்னு பசங்க சொல்லுவாங்க டூ விட்டான்ட்டு. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? ஆபிரகாமோடு டூ விட்டார். And God made a disconnection with Abraham. 13 வருஷம் பேசல. For long 13 years of period God doesn't have communion. The reason why he didn't speak. கவனிங்க. அவருக்கு குழந்தை இல்லாம இருந்தாலும் சாராளுக்கும் அவருக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை இல்லாம இருந்தது. And that was the period when Abraham and Sarah they don't have a child. And surely I will bless you. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். And I will multiply your generations. வாக்கு பண்ணினவர். And the God who promised Abraham this sort of promise. குழந்தையை கொடுக்கல. But God doesn't provide him the child. ஏன் கொடுக்கலன்னா the reason why God doesn't give him the child. போய் இன்னொரு எகிப்திய பொண்ணை கல்யாணம் பண்ணி என்ன எகிப்திய பொண்ணு அவ பேர் என்ன? Agar. ஆகார் என்கிற ஒருத்திய எகிப்தியக்காரி தான் கல்யாணம் பண்ணிட்டார். And he married the Egyptian woman named called Agar. ஆகையினால ஆண்டவர் டூ விட்டார். And therefore the God disconnected the relationship. I will not speak with you Abraham. ஆபிரகாமுக்கு யாரு சாராள் மூலமா தான் சந்ததி உண்டாகணும். And through Sarah only I will bring out the generation descendants of Abraham. நான் உன்னை அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். And that's why I desire to bless you all. நீ ஒரு குறுக்கு வழியை தேடி but you have chosen the shortcut. உனக்கு வயதாகுதுங்கிறதுனால and because you are getting at the age என் வார்த்தையை மீறி நீ கல்யாணம் பண்ணியா? and you trespassed my words and married the Egyptian women. வேலைக்காரி இருந்தால சேர்த்திட்டியா? and just you have made a close relationship with the servant. விட்டாரு பாருங்க டூ விட்டாரு. and God just cuts the connection with Abraham. 13 வருஷம் பேசவே இல்ல. for long 13 years of period the God doesn't have the communion with Abraham. இப்ப ஆண்டவர் பேசுறாரு. but now the God again starts speaking with Abraham. 17வது வருஷம் 1வது வருஷம் வாசிங்க. வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Genesis chapter 17 and verse 1. And when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். And I am the Almighty God. நான் சொன்னதை சொன்னபடியே செய்வேன். And just what I have promised, surely I will bring it to pass. நீ அவசரப்படுற மாதிரி நான் அவசரப்பட மாட்டேன். And I will not haste out as of how you are hasting on. நீ அவசரப்பட்டதனால and because as you are hasted on, கொஞ்சம் கவனிங்க. listen. உலக சரித்திரம் புரிஞ்சிருந்தா உங்களுக்கு புரியும் நான் சொல்றது. And if you understand the world history, surely you will understand what I am saying it on. நைஜீரியாவில் இப்ப கூட முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். At Nigeria even now at presently Muslims have been tormenting the Christians. சமீபத்தில் 17 பேரை கொன்று போட்டார்கள். recently they have killed 17 Christians. 5000க்கு அதிகமான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். and more than 5000 people are slaughtered. இஸ்மவேலருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கும்
நடக்கிற யுத்தம் இது. And that is the war between the இன்று spiritual வரைக்கும் Israelites and then the Ishmaelites. ஆபிரகாமுடைய அவசர செய்கை And the hasting deed of Abraham ஆகாரை சேர்த்து கொண்டதினாலே வந்த தீவினை, and the evil because of we had a connection with the அந்த Agar, சந்ததியை ஆண்டவர் இப்படி வைத்துட்டார். and the God kept that sort of descendants like this. தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக அவர்களை இடரல் உண்டாக்குற மாதிரி விட்டு விட்டார். And the God left them as of to be the அதுக்கு problematic காரணம் for the கர்த்தர் Israelites. கர்த்தர் The God is not the reason for that. அது ஆகாரை சேர்த்து கொண்டதினாலே ஆபிரகாம் செய்த தவறு. And that was the mistake or sin which performed by the Abraham because he connection with the Hagar. 13 வருஷம் மௌனமா இருந்தாரே. For long 13 years of period he hold his peace. மௌனத்தின் ஆழம் என்ன தெரியுமா? Do you know the depth of the silence? அவர் அதாவது ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிற பொழுது, When the God provides the son to Abraham, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு கொடுக்கிற பொழுது, when the God gives a child to the promised son to the Sarah, நீ காண்கிற தேசம் அனைத்தையும் உனக்கு சுதந்திர பூமியாய் தருவேன் என்றவர். and the God who promised whatever the land you are seeing it, I will be going to make you as an inheriting land. அப்படியே தந்தார். And he has been surely given it. வாக்குத்தத்தம் பண்ணினவர் And the God who promised, உண்மை உள்ளவர் என்கிறதை அவர் நிரூபிக்கிறார். and he proved himself that he is the true God, faithful God. ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். And one thing we have to learn from this, ஆண்டவர் சில சமயத்தில் மௌனமாய் இருந்தால், and if the God is being silent for some occasions, நம்மை ஆராய்ந்து பார்த்து and we have to examine our own self, நம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். and we have to set ourselves right. அப்படி நம்மை சரிபடுத்திக் கொள்வோமானால், And if we keep ourselves right or set ourselves right, நிச்சயம் and surely நம்மை ஆசீர்வதிக்க தடையே கிடையாது. ஆண்டவருக்கு தடை இல்லை. there is no hindrance for the God to bless us. நாம் குறுக்கு வழிகளை தேடுவோமானால், And if we start finding out the shortcuts, ஆண்டவர் செயல்பட மாட்டார். and the God will never work on our life, ஒதுங்கி நின்று கொள்வார். and the God will stay aside. சரி, இது பழைய ஏற்பாடு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தது பழைய And ஏற்பாட்டிலே. still now what I was stating out is of the Old புதிய Testament. ஏற்பாட்டிலே As the New Testament, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை மௌனமாய் இருக்கிறார். when Jesus Christ was being silent, எப்பொழுது மௌனமாய் இருந்தார்? when he was silent, யோவான் 8ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 8வது அதிகாரமா? ஆமா, 8வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிங்க. ஆ ம் ஆ ம் 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 ஆ ம் 8வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தருக்கும் ஒரு பதிலும் அவர் சொல்லவே இல்லை. for nobody the God Jesus haven't responded anything. ஒரு ஸ்திரீ, one particular woman, விபச்சாரம் செய்தாள் என்று கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு வந்தார்கள். And பரிசேயரும் ஆயக்காரரும். the scribes and the Pharisees brought unto him a woman taken into adultery. வந்து இயேசுவிடத்துல கேள்வி கேட்கறாங்க. And they brought unto her Jesus, and then they raised a question to Jesus. ஐயா போதகரே, oh master, இவள் பாவம் செய்கிற பொழுது கையுமையுமாக பிடிக்கப்பட்டாள். and this woman was taken in adultery when she was in the very act. இப்படிப்பட்டவளை And this sort of woman, கல்லெறிந்து கொல்ல வேண்டும், and she must be thrown stone. அப்படின்னு மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. And this is what the law of Moses has been stating on. இருந்தாலும் நீர் என்ன சொல்லுகிறீர்? But still what your statement is? எதுக்கு அப்படி கேட்டாங்கன்னு சொன்னா, the reason why they asked her like இவரை that, எப்படியாவது சிக்கலுக்குள்ள ஆக்க வேண்டும் என்பதற்காக கேட்டார்கள். and somehow they wants to find a fault upon the Jesus, they asked a question like that. இவர் அவர்கள் கேள்விக்கு பதிலே சொல்லல. But Jesus haven't respond to their question. கீழே குனிந்து எதையோ எழுதி கொண்டிருந்தார். And he stooped down and then he wrote something else. என்ன எழுதினாருன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல. Nobody aware of it still now what he has written at the ground. அப்புறமா ரகசியமா கேளுங்க, நான் என்ன சொல்றேன். ஆனா இப்போ மைக் போட்டு சொல்ல மாட்டேன். But I can't confess or share it to the mic. கவனிங்கள், மறுபடியும் அவர் அல்ட்றாங்க. And again they are insisting him to say.
அவரோ மௌனமாக எழுதி கொண்டே இருக்கிறார். But still the God stooped down and the kept on writing. ரொம்ப அவரை அலற்றபடினாலே அவர் தலையை தூக்கி பார்த்துட்டு Because they have been insisting, Lord, he raised up. ஒரு வார்த்தை சொன்னார். And one word the God said, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அப்படியே நிறைவேற்றுகிற பக்த கோடிகளே, oh, thou art the man who have been fulfilling the law of Moses' commandment. இவள் கைமையுமாக பிடிக்கப்பட்டாள்னு சொன்னீங்கல்ல, And you have been stated and she has been taken into the adultery very act. அதுவும் சொல்லிடுறாங்க. அவங்களே நியாய தீர்ப்பு பண்றாங்க. இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும்னு வேற சொல்றீங்களே. And even you are stating that she must be stoned. சரி, அப்படியானால் And that means, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறபடி, and according to the law of Moses, முதல் கல் யார் போட வேண்டும் தெரியுமா? and who have to throw the stone at her? யார் போட வேணும்? யார் கண்கண்ட சாட்சி அவங்க தான் போட வேணும். And only the eyewitness have to throw the stone at her. நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா, And if I were been there, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். and I would have raised a question like this. ஏய்யா, அவள் பாவம் செய்கிற பொழுது கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள்னு சொல்றீங்களே. And you have been stating out she has been handed over, she has been committed adultery. அவளை பிடித்து கொண்டு வந்தீங்களா? அவனை எங்க விட்டுட்டு வந்தீங்க? And you have been brought there where you left him there. அவனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? And why did you leave him there? ஏன்னா இந்த காரியத்துல ரெண்டு பேரும் தான் தப்பு. But this sort of incident, both have been culprits. அப்ப அவளை கொண்டு வந்தீங்களா? அவன் எங்கே? And you have brought her where the person is. இப்போதான் அவங்களுக்குள்ள விழிப்பு வந்திருக்கிறது. And now they got aware in their mind. அவங்க நினைச்சாங்க, And they thought, இவர் கல்லெறின்னு சொன்னார்னா எரிச்சிரலாம். and if the God, Jesus accepted, will throw the stone. வேண்டான்னு சொன்னா, And if the God resists, இவர் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள அப்படியே தேவனிடத்திலிருந்து வரல. and you are not following the law, that means Jesus doesn't come from God. இப்படி அவர் மேல் குற்றம் சுமத்தும்படிக்கு, And just to find a fault upon Jesus, 10வது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே ஓஹோ இல்லை இருங்க மேல சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, 4வது வசனத்துல இந்த ஸ்திரீ விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். என்ன அர்த்தம்? Master, this woman was taken in adultery in the very act. அவளை பிடித்து கொண்டு வந்தீர்களா? அப்ப அவனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? And you brought her, then why did you leave him? இப்பதான் எல்லாத்துக்கும் புரியுது. And now everybody will understand this. ஆகையால இப்ப சொன்னாரு, And now Jesus said, நீங்கள் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் தான். and you are all very reverent. இப்படிப்பட்ட பாவம் செய்தவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. And you are ready to fulfill the law just to throw the stone at her. எல்லாருடைய கையிலும் கல் இருக்கிறது. And everybody having a stone at their hands. அப்போ முதல் கல் யார் மேல யார் எறிய வேண்டும் தெரியுமா? And who have to throw the stone at first? மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கு தெரியுமா? Do you know what is written in the law of Moses? யார் கண்கண்ட சாட்சி அவங்க தான் முதல் கல் போட வேண்டும். And only you have to be the eyewitness, they have to throw the stone at her. அதனால தான் அவர் சொன்னாரு, And that's why he had been stated on, உங்களிலே பாவம் செய்யாதவன் and those who have not committed sin, முதலாவது கல்லெறிய கடவன். let him first cast a stone at her. அதை கேட்ட உடனே As soon as they asked it, அப்படியே எல்லாம் அமைதியாயிட்டாங்க. everybody hold their peace. எல்லாரும் கையில கல்லு வச்சிருக்காங்க. Now everybody are waiting to throw the stone, having their hand. தலையை கீழே போட்டாங்க. Now they stoop down their head, அப்புறம் கல்ல கீழே போட்டாங்க. and then later on they throw their stone. இடத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. They left the place and went on. அவர் கீழே குடிஞ்ச தலையை நிமிரவே இல்லை. Jesus still now he haven't lifted up his head. மௌனமாகவே இருந்தார். Still is holding his peace. இப்ப தலையை தூக்கி பார்த்தாரு. And now he lifted up his head and said, and he saw none. அந்த ஸ்திரீ மட்டும் நடுங்கிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். Only that woman shouting by trembling. Oh women, உன் மேலே கல்லெறியதுக்கு வந்தாங்களா அந்த பக்த கோடிகள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை தவறாமல் நிறைவேற்றுகிறவர்கள். and where are those accusers? அவங்க எல்லாம் எங்கேன்னா, Where are they? ஆண்டவரே எல்லாரும் போய் விட்டார்கள். Lord, everybody have left. அப்ப அவர் சொன்னாரு, At the time Jesus said, நானும் உன்னை கல்லெறிய போகிறதில்லை. and even I am not going to condemn you. நான் அப்படி செய்துதான் நீ மரித்து போனால் யாருக்கு அது லாபம்? And if I do so, if you die, for whom it is going to be benefited? நீ செய்தது தவறு. And what you have done is mistake. உனக்கு சாவுக்கு பாத்திரம் ஆக்குறது. And what you have committed is been come to the death penalty. ஆனால் நீ சாகிறதுனால யாருக்கு லாபம்? But who is going to be benefited or profited by your death? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறேன். And neither do I condemn thee. நீ போ,
live out. உன் வாழ்க்கையை தொடருங்க. And just go and start off your ஆனால் இனி life. பாவம் செய்யாதே. But sin no more. உன்னை சாவுக்கு பாத்திரன் ஆக்கக்கூடிய யாதொரு பாவத்தையும் இனி செய்யாதே. And sin no more, which makes you to face the death penalty. அவள் போய்விட்டாள். She left. இயேசுவும் போய்விட்டார். Even Jesus left the place. இப்படி ஒரு நியாய தீர்ப்பை அவர் உண்டு பண்ணார். And this sort of the judgment that அவர் God Jesus மௌனமாய் made. இருந்ததினாலே, And because Jesus hold his peace, அவர்களுடைய மனச்சாட்சி அவர்களே குத்தினதினாலே, and because their own conscience have faced the guilt, எல்லாரும் இடத்தை காலி பண்ணிவிட்டு போய்விட்டார்கள். and everybody have left the place and went உங்களிலே on. பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன்னு சொன்னாரே. And Jesus said, whoever don't have the sin upon you, let him cast the stone first. அதை கேட்டு அத்தனை பேரும் மௌனமாய் இருந்தார்கள். And everybody who have been hurt about this hold their peace. மௌனம் அவர்களுடைய மனச்சாட்சியிலே பேசினது. And the silence had a commune in their heart. இடத்தை காலி பண்ணி விட்டு போய்விட்டார்கள். They all left the place and went on. ஒரு சில நாட்கள் போயிற்று. And after a few days ago, என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். and what has happened? அல்லேலூயா. Hallelujah. மார்க் எழுதின சுவிசேஷம் Gospel according to Saint Mark, 7வது அதிகாரம். கொஞ்சம் இருங்க பார்த்து சொல்கிறேன். மார்க் 7ஆம் அதிகாரம். இல்லையே, மார்க்கா யோவானா? யோவான் 7ஆம் அதிகாரமா? மன்னிக்க வேண்டும். லூக்கா 7வது அதிகாரம் 36, 37, 38 வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. listen carefully. இயேசு ஒரு முறை ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போயிருந்தார். And Jesus once on one occasion he went to the house of Pharisee. யார் அந்த பரிசேயன் என்று சொன்னால், And who is that Pharisee? இப்போ மார்க் சுவிசேஷத்திலே At Mark chapter 14வது அதிகாரத்திலே in chapter 14, தயவு செய்து 3வது வசனத்தை வாசிங்க. verse 3. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய பாதங்களிலும் சரி சிரசின் மேலும் ஊற்றினாள். என்னை கவனிங்கள். Listen carefully. யார் அந்த பரிசேயன்? And who is that Pharisee? இங்கே லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பார்த்தோமே, In Luke chapter 7 we have seen that Pharisee. அவன் யாரு? And who is he? இப்போ 3வது வசனத்தை வாசி பாருங்க. அதாவது மார்க் 14:3ல in Mark chapter 14:3, பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த. at Bethany there was a leper called Simon. குஷ்டரோகியாய் இருக்கிற அல்ல. It's not written in the present tense. குஷ்டரோகியாய் இருந்த. It was written in the past tense. Once he was a leper. ஒரு காலத்தில் அவன் குஷ்டரோகியா இருந்தான். But Jesus healed him. இயேசு அவனை சுகப்படுத்தினார். Now he is all right. இப்பொழுது அவன் சுகமடைந்து விட்டான். He is completely healed. முழுமையாக அவன் சுகமடைந்து விட்டான். He is no more a leper. இதுக்கு அப்புறமேட்டு அவன் குஷ்டரோகி என்று அழைக்கப்படவில்லை. Now he is having good health. இப்பொழுது அவனுக்கு நல்ல உடல் சுகம் உண்டு. அங்கதான் இப்போ இவள் அழைக்கப்பட்டிருக்கா, அவள் வந்திருக்கிறாள். And here Jesus has been invited and he came into his house. கையிலே இருந்த பரிமள தைலத்தை பூசுகிறாள். And now she has been pouring out the oil box. அவள் யாரு? And who is she? இப்போ பாருங்க, நீங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்துல பாருங்க. In Luke chapter 7, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஸ்திரீ.
And verse 37, behold, a woman in the city which she was a அந்த sinner. ஊரிலே பாவியாய் இருக்கிற ஸ்திரீ அல்ல, And it was mentioned in the present tense that she is a பாவியாய் sinner, இருந்த ஸ்திரீ. which was a sinner. முன்னாலே அவள் பாவி, Earlier she was a sinner, ஆனா இப்ப அவ பாவி இல்ல. but at present she was no பாவம் sinner. மன்னிக்கப்பட்டவள், And her sins were இப்பொழுது forgiven. அவள் And பரிசுத்தமாக்கப்பட்டவள். now she has become remission of sins. இயேசுவுக்கு நன்றி சொல்லும்படியாய் வந்திருக்கிறார். And therefore she came to thank Jesus. அவர் மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல இல்லாமல் இருந்திருந்தால், And if the Jesus would have not been present over there, நேரம் கல்லெறிந்து அவளை கொன்றிருப்பார். and by that time they would have thrown the stone at her and they would have killed her. இயேசு அவளை தப்புவித்தார். And Jesus made her escape from that அவள் place. யோசிக்கிறாள், Now she has thought, இந்த ஆண்டவர்னாலே தானே நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். and only by Jesus I am still alive. அவருக்கு எப்படியாவது நான் நன்றி சொல்ல வேண்டும். And somehow I need to thank him. அவர் இங்கே இந்த பரிசேயனுடைய வீட்டிலே இருக்கிறார் என்று அறிந்த உடனே As soon as she came to know he is at present in the நன்றி Pharisee house, சொல்வதற்காக வருகிறாள். she came to thank him. நல்லா கவனிங்க. Listen carefully. அவளுடைய கையிலே விலையேற பெற்ற பரதம் என்னும் நைல் பரிமள தைலம் இருக்கிறது. And she brought an alabaster box of ointment. அந்த தைலத்தை கொண்டு வந்து And she brought the ointment. பாதத்திலே ஊற்றி அவருடைய பாதத்தை துடைக்கிறார். And she poured in the feet of Jesus and wipes it on. ஐயா, நீங்க கவனிக்க வேண்டும். And you have to listen me. அவளிடத்திலே அவள் இருந்த விலையேற பெற்றது எதுவோ அதை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றுகிறார். And just whatever the precious in her at hand, she's bringing it and then she's pouring it in the feet of Jesus. இப்போ அது எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? And just consider how much precious it was. அதே மார்க் 14வது அதிகாரத்திலே In Mark chapter 14, யார் நம்மால் இருக்காருங்களே, நம்ம யூதாஸ், and Judas, அவர்தான் பொக்கிஷதாரர். and he is a treasurer, இயேசுவுக்கு பொக்கிஷதாரர். and he is a treasurer to Jesus. கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு? And what Judas said, 4வது வசனத்தை வாசிங்க. தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் அவருடைய பாதத்தில் ஊற்றி வீண் பண்ணலாமா? இதை சுமார் 300 பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, அன்னதானம் பண்ணலாமே. and we can give alms to the poor people. இப்போ you must think of one thing. ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். What is the cost of this oil? இந்த எண்ணெயின் விலை எவ்வளவு? About $300 ன்னு வெச்சுங்களேன். டாலர்ஸ் $300 என்று வைத்துக் கொள்வோம். What is the value of that $300? அந்த $300 மதிப்பு என்ன? That you must understand. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க நல்லா புரிஞ்சு ஒரு கணக்கு போட்டுக்கணும். And just you have to take a measure, calculate of it. அவள் தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை, and what she has the most precious in her hands, அவள் பூசி இருந்த தைலம் அநேகருடைய வாழ்க்கை அவள் பக்கமாய் இழுத்தது. and the ointment which has been poured upon it, she brought many towards her. அவர்களை மயக்க வைத்தது. and many deceived by her ointment of perfumes. அவள் பயன்படுத்தின தைலம் அது. That's the ointment she has been used to attract many people. ஏனென்றால் அவள் விபச்சார ஸ்திரீன்னு எழுதப்பட்டிருக்கு. Because she has written she is an adulterous woman. Listen. அவள் இடத்தில் இருந்த விலையேற பெற்றதை கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி கழுவுகிறாள். And she has been wiping out at the feet of Jesus, pouring out a precious ointment. அந்த தைலத்துடைய விலை எவ்வளவு? And what sort of the cost the precious ointment? என்னன்னு சொல்றாங்க? 300 பணம். Approximately it has been mentioned 300 pence. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்போ இந்த 300 பணம் இருந்தால், and if you have a 300 pence, அதுல என்ன செய்யலாம்னு ஒரு கணக்கு போடலாம். and just we'll make a calculation of it. எப்படி கணக்கு போடுறது? லூக்காவா, மார்க்கு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தாரே, அது எங்க இருக்கு? மார்க்கு 6வது அதிகாரமா? மார்க் 6வது அதிகாரம் 37வது வசனம். எதமா வாசிக்கிறீங்க? மார்க்கு 38. மார்க்கு 7வது அதிகாரமா? 6 சாரி ரைட், வாசிங்க, இப்போ வாசிங்க.
அதாவது இயேசு ஒரு இடத்துல கூட்டமா இருக்கிற இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. And Jesus was having a sermon in the multitude. கூட்டம் முடிந்தது. And the meeting gets over. இப்ப சீசர்கள் சொல்றாங்க, And now the disciples state அவங்களை அனுப்பிடலாம். And we will send them. அவர்கள் நேரம் ஆயிடுச்சு. And the time clocks. இனி இன்னும் காத்திருந்தா அவர்களுக்கு நாம சாப்பாடு கொடுக்க முடியாது. And if they tarry more, we can't provide them the food. இல்ல அவங்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்கங்கறாங்க. And you itself provide them the food. அது எப்படி அது? And how is it possible? எல்லாத்துக்கு எவ்வளவு பணத்துக்கு வாங்குனதோ 200 பணத்துக்கு வாங்குனால இத்தனை பேருக்கு. And we have to buy 200 penny, it won't be possible. ஒரு கணக்கு போடணும் நீங்க. And we have put the calculation here. 200 பணத்துக்கு வாங்கினாலும் கூட And even if you buy for 200, நாம சாப்பாடு கொடுக்க முடியுமாங்கறாங்க. we can't give the food to many people. அங்க ஒரு பையன் இருந்தான். And there was a young man. ஆமா 5 அப்பமா. ஆமா. வெச்சிருந்தான். And he had a 5 loaves. அதை வாங்கினாரு இயேசு. And Jesus took it. ஜெபம் பண்ணினாரு. And he prayed. இப்ப எல்லாரையும் பந்தி 50 பேரை உட்கார வைங்கன்னாரு. And he made everybody to sit as a 50. அவர்களுக்கு கொடுத்தார். And he served them. அவர்கள் எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்களா? அப்பம் சாப்பிட்டவர்கள் எத்தனை பேரு? ஏறக்குறைய இருங்க. And almost there were around 5,000 people that have been taken the loaves. 200 பணத்துக்கு வாங்குனாவே. And even if you buy for 200, 5000 பேர் சாப்பிட முடியும். And in those days only the 5,000 can have it on. இப்போ இவள் வைத்திருந்தாலே அந்த தைலம். And the ointment she had been 300 பணத்துக்கு விக்கலாமா? And we can sell it for 300 sales. கவனிங்க 200 பணத்துக்கு வாங்கினா 300 எவ்வளவு பேர்? 5000 பேர் சாப்பிடலாம். And for 300 பணத்துக்கு வாங்கினா 7500 பேர் சாப்பிடலாம். And 7,500 people can have the food. சரி, இப்போ ஒரு கணக்கு போடுங்க. And now we put a calculation. நம்ம ஊர்ல ஒரு சாப்பாடு என்ன விலை? In one meal, particular meal, how much it costs? கணக்கு தெரியுற மாதிரி சொன்னா, எல்லாரும் கணக்கு தெரியுற மாதிரி சொன்னா 100 ரூபாய் வெச்சுக்குங்க. And just assume it as 100 rupees. சாப்பாடு 100 ரூபாய். One meal 100 rupees. அப்ப 7500 பேர் சாப்பிடுறதுன்னா எவ்வளவு வேணும்? For 7,500 people, how many they have? 7,50,000 ரூபாய் ஆகும். And 7,50,000. அப்போ அந்த ஆயின்மென்ட்னுடைய விலை எவ்வளவு? That ointment of cost 7,50,000. And 7,50,000. அப்படிப்பட்ட விலையேற பெற்ற தைலத்தை And that much of precious ointment பாதத்திலே கொண்டு வந்து ஊற்றி and she poured in the feet of Jesus. பாதத்தை கழுவுகிறாள் என்றால் And she wipes her feet. அவள் பெற்ற ரட்சிப்புக்கு அவள் கொடுத்த விலை அது. And just consider the cost which has been provided to the salvation. My dear beloved, வந்து ஆண்டவருடைய பாதத்திலே தைலத்தை ஊற்றவில்லை. And simply she didn't pour out the feet of Jesus. நான் உயிரோடு இருக்கேன் என்று சொன்னார். அது உம்முடைய தயவு. And only by your gentleness, because you are still alive. வைத்த இரக்கம். And that is your grace you have kept upon me. வைத்த கருணை. And your mercy that you have been kept upon me. நான் இதை முன்னாலே अनेகரை கவர்ந்து இழுக்கும்படிக்காக இதை நான் உபயோகப்படுத்தினேன். And earlier I was using to deceive many people, to attract towards me I was used. அதை உம்முடைய பாதத்தை கழுவுகிறதுக்கு கூட லாயக்கில்லை. But it is not worth to wash your feet at all. ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி And she poured at தலைமயிரால் கழுவுகிறாள். And she poured at the feet of Jesus and wiping with her hair. முன்னாலே இதை சீவி சிங்காரித்து மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக இதை பயன்படுத்தினேன். And earlier I was using it to attract or deceive many people. இந்த வாசனை திரவியத்தை போட்டு अनेகரை வசீகரித்தேன். And I have been deceived many people by using out this fragrance. அது என் ஜீவனை காக்க முடியவில்லை. And it can't save my life. ஆனால் இயேசுவோ, but Jesus, அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார். And if you not been present at that particular place, என் உயிர் எப்படி போயிருக்கும்? And how my life would have been. அப்ப என்னை காப்பாற்றின இந்த எம்பெருமான் இயேசுவுக்கு And the Jesus who have been saved my life. என்னத்தையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். And I have been very much ready to break it on. எனக்கு இருந்த விலையேற பெற்றதை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றினார். And she poured out the precious ointment which she had. தன் தலைமுடியால் துடைத்தார். And she washed and wiped with her hair. பெண்களுக்கு தலைமுடினா ரொம்ப கௌரவத்துக்குரியது. For the women the hair is a very honorable thing. அது விலையேற பெற்றது. And for the women that was a honorable thing. எதை வேணாலும் இழந்துருவாங்க. And she will lose anything else. முடியை இழக்கிறதுக்கு விட மாட்டாங்க. They will not allow the hair to fall down. அப்படிதானே? Is it so? சொல்ல மாட்டீங்களே? ஆமார்மியாலே. ஏன் பெண்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. And especially for the Tamil Nadu sisters. மயிர்நீப்பின் வாழா கமரிவா அன்னார்னு எழுதி இருக்குது. அதாவது அந்த மான்களுக்கு
ஒரு முடி விழுந்துருச்சாவே அது போய் தற்கொலை பண்ணிக்குமா. ஏன்னா அது மேல அவ்வளவு கரிசனை அல்லது மதிப்பு வச்சிருக்குமா மான்கள். And the deer has that sort of honor towards her hair. கவரிமான் Rose. சரி, அப்படின்னா கவனிங்க. And listen. அப்போ அவள் தன்னுடைய முடியை அலங்கரிக்கிறதுக்காக வைத்திருந்ததை இப்ப ஆண்டுடைய பாதத்தை துடைக்கிறதுக்கு பயன்படுத்தினார். And the hair which have been using for adornment, now she has been using to wipe the feet of Jesus. அந்த இடத்துல மௌனமாய் இராமல் இருந்திருந்தால், and if the Jesus would not been hold his peace at that place, மௌனத்தை கலைக்கிறதுக்கு அவர் அந்த வார்த்தைகளை சொல்லாமல் இருந்திருந்தால், and if the Jesus would not stated out that sort of word, அவள் கல்லெறிந்து கொல்லப்பட்டிருப்பாள். and she would have thrown stone at her and she would have உங்களிலே killed. பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். and he don't have the sin with you, let him cast the stone at her. கேட்ட உடனே எல்லாரும் ஓடி போனார்கள். பார்த்தீங்களா? As soon as they heard about it, everybody left the place and ran away. மௌனம் என்ன செய்தது? and what the silence have done, அவர்களை தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்க்க பண்ணினது. and that made themselves took of filth within themselves. என்னத்தை கண்டுபிடித்தார்கள்? and through them what they found out, நான் அவள் மேல் கல்லெறிய தகுதியற்றவள். I am not the worthy man to cast the stone at her. அவள் மேல் கல்லெறிய தகுதியற்றவன். I am an unworthy person to throw the stone at her. ஆகையினால இடத்தை காலி பண்ணி விட்டு போறேன்னு போயிட்டாங்க. and therefore everybody have left the place and went on. ஒருத்தரும் அங்க இல்ல. no, none were there. அதுல இருந்து என்ன தெரியுது? ஒருத்தரும் யோக்கியவான் இல்லைன்னு. and from that we can understand none is right in their own eyes. அன்பானவர்களே, my dear beloved, அவளை காப்பாற்றுவதற்காக தேவன் இயேசு சொன்ன வார்த்தை, and the words which the Jesus said to save our life, இருந்த நேரம், and the time when Jesus hold his peace, எல்லாரையும் சிந்திக்க பண்ணினது, that made everybody to think on it, ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவித்தது. and from the death penalty it made him to relive. இயேசு மௌனமாய் இருக்கிறார் என்றால், if the Jesus hold his peace or silence, தேவன் உள்ளாக நம்மோடு பேசுகிறார் என்று அர்த்தம். and that means Jesus is speaking within our our inner self. எவ்வளவு அர்த்தம் விலை உண்டு என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். and just you himself imagine how much of precious and worth the silence has. முதல்லயே சொன்னேன். and earlier I stated on, ஒன்றுக்கு பக்கத்தில் இருந்தால் 10, and if the zero stands before the one, it was 10, ஒன்று 10 ஆகிறது. and the one becomes 10. அது 9க்கு பக்கத்தில் நின்றால், and if the zero stands after 9, 90 ஆகி விடுகிறது. and the value is greater than the 9, அதற்கு மதிப்பில்லை தான். and the zero doesn't have value. அது எதோடு சேர்கிறதோ, and with whom it has been connected with, அதற்கு மதிப்பு அதிகமாகி விடுகிறது. and even it becomes a valuable thing. அதே போல இயேசு பேசி சாதிக்கதை விட பேசாமலே சாதித்ததும் அதிகம் உண்டு. and even the scripture is mentioned what Jesus has performed many things இயேசு through தம்முடைய words, வார்த்தைகளை அனுப்புகிறார் greater. என்கிறது மெய்தான். and truly that Jesus sends a word, மௌனமாயிருந்தும் ரட்சிக்கிறார். and even through his silence he அவர் saves, மௌனமாயிருந்தும் சாதனை புரிகிறார். and even through his silence he creates history. நீங்களும் நானும் பேசி பேசியே ரொம்ப காரியத்தை கெடுத்திருக்கிறோம். and yourself and myself keep on talking and பேசி wasted many சாதிக்க things. முடியாததை மௌனத்தினாலே சாதிக்க முடியும். and we can perform the greater thing through silence what you have done through our words. நானும் இயேசுவின் அடியார்கள், இயேசுவின் பாதையை பின்பற்றுகிறவர்கள், and we are all the followers or subordinates of Jesus Christ who are following the footsteps, செயல்படுகிறவர்கள், and we are all the subordinates of Jesus Christ. நம்முடைய விலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். and that means we have to understand what sort of worthy persons we are, கொடுக்க வேண்டிய விலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். and we have to understand what much of worth we have to give it for our salvation. அந்த ஸ்திரீ தன்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்று அறிந்தாள். and that particular woman understood how worth the salvation is. அவருடைய வார்த்தையினாலே பிழைத்தவள் அவள். and she is the one who saved her life through the words of Jesus. படையும்படியாய் வந்தவர்களுடைய கைகளில் இருந்த கல்லுகளை எல்லாம் கீழே போட பண்ணினவர். and the silence made everybody to put their stones down. எல்லாரும் கல்ல கீழே போடுங்கன்னு சொல்லல அவர். and Jesus never stated out to put the stones away. உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். and whosoever now sin upon you, let him throw the stone at the. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் அப்படித்தான் போதிக்கிறது. and that's what the law of Moses is teaching us. அதைத்தான் இயேசு நிறைவேற்றினார். and that's what the Jesus have taught. அவர் அதை ஒழுங்காய் நிறைவேற்றினதினாலே, and because Jesus performed perfectly, ஏற்றபடி நிறைவேற்றினதினாலே, and because Jesus performed perfectly accordingly, ஒரு பாவி ரட்சிக்கப்பட்டார். and that one sinful woman gets பாவி saved. காப்பாற்றப்பட்டார். one sinful woman gets saved. எல்லாரும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி வந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஏன் போனார்கள்? and why
everybody came to make accusation and left the place? உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் சொன்ன உடனே As soon as the statement have come, who let him throw the stone, who don't have the sin, would not first. எல்லாரும் கல்லை கீழ விட்டு போயிட்டார்களே. Everybody have dropped down the stone and went away. அகப்பட்ட பாவி. And she is the one who have been get caught sins. அகப்படாத பாவிகள். And all others of sinners will not get caught. வைத்தார் கர்த்தர். And the God made to realize. சிறைச்சாலையிலே இருக்கிற மட்டும் குற்றவாளிகள் அல்ல. And those who have been in the prison are not the accusers. அகப்படாதபடியினாலே அலமோதி கொண்டு திரிகிறார்களே அத்தனை பேர்களும் குற்றவாளிகள். And all are accusers, those who are not get caught yet. ஆகையினால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுத்தார். And that's why that Jesus called unto everyone, come unto me all who have a heavy laden and burden. அநேக சமயத்தில் ஆண்டவர் உங்களை நீங்கள் ஜெபம் பண்ணி கேட்காமல் இருக்கிறாரா? And many occasions even though you prayed, Jesus haven't heard about you. போல் இருக்கிறாரா? And even the God just not hearing out your prayers. மௌனமாய் இருக்கிறாரா? Whether the Jesus is still holding his peace. நீங்கள் யோசிக்க வேணும். And you have to understand one thing. நீங்கள் சிந்திக்க வேண்டும். And you have to comprehend things. ஆனால் கர்த்தர் நம்மை கனப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். That means the God desires to honor us. அந்த ஸ்திரீயை மட்டுமல்ல. And not only that particular woman. இன்றைக்கும் நம்மை ரட்சிக்கும்படிக்காக. And even today to save us. கர்த்தர் சில சமயங்களிலே மௌனமாய் இருக்கிறார். And some occasion the God holds his peace. அவர் பேசியும் சாதனை செய்கிறவர். And even through his words he performs. ரட்சிக்கிறவர். He says. பேசாமல் இருந்தும் ரட்சிக்கிறவர். And even through his silence he says. மௌனமாய் இருந்தும் ரட்சிக்கிறவர். And even through his silence he says. அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே. And because you are worshiping that sort of the excellence God. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். And from the bottom of our heart we have to thank God. ஆழத்திலிருந்து அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். From the bottom of the heart we have to praise God. கண்களை மூடி நாம் அதையே செய்வோம். And let us all close our eyes and do the ஆண்டவர் same. நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. Hallelujah. 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 ஒரு முறை பாஸ்டர் சாம் சுந்தரத்தினுடைய அண்ணன். Once elder brother of Pastor Sam Sundaram. அவரு கார்ப்பரேஷன்ல ஒரு இன்ஜினியரா இருந்தார். And he was an engineer at a corporation office. அவருடைய ஆபீஸ்ல in his office. அவர் முதல்ல அப்பாயின்மென்ட் ஆகி இருந்த பொழுது when he was appointed earlier. கவனிங்க நீண்ட நாள் அங்க வர்க் பண்ணார். For a long period he was working there. ப்ரமோஷனே கிடையாது. And he haven't get any promotion at all. பின்னால வந்தவங்க எல்லாம் அப்பாயின்மென்ட் ஆகி ப்ரமோஷன் ஆகி பிரான்ச் மேனேஜர்களா ஆயிட்டாங்க. But those who have been appointed later on or got promotion and they have been kept on promoting. ரொம்ப நாளா அதே சீட்ல அதே அப்பாயின்மென்ட்ல அதே சம்பளத்துல உட்கார்ந்திருக்காங்க. For many periods this pastor's elder brother has been sitting on the same seat. பல வருஷங்கள் கடந்தது. Many years have passed by. ஒரு சீஃப் ஆபீசர் ஆடிட்டர் மேல இருந்து வந்தார். மேல ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்தார். From head office or chief officer entered in for the visit. அங்கே நடக்கிற வேலைகளை எல்லாம் supervise inspect பண்ணார். And he came to inspect audit பண்ணார். And he came to audit all the works which has been happening in the office. அப்போ எல்லாத்துடைய சர்வீஸ் ரெக்கார்டையும் பார்த்தார். And he gone through all the records of everyone. இவருக்கு பின்னால வந்தவங்க எல்லாம் ப்ரமோஷன் ஆகி பிரான்ச் மேனேஜரா எல்லாம் போயிருக்காங்க. இவர் எப்படி இருக்காரு? Those appointed later on everybody got promoted and then kept on promoting on. சிலர்ட்ட கூப்பிட்டார். And he asked few people. அந்த so and so அவர் எப்படிப்பட்டவருங்க? And so what sort of person he is? Sir, he is a perfect man. அவர் நேர்மையான மனிதர். பங்க்சுவாலிட்டினா அவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும். We have to learn the punctuality from him. He is duty minded. அவர் எப்பொழுதும் வேலையில் நேர்மையா உள்ளவர். இடது புறம் திரும்ப மாட்டார். And he will never change right and left. யாருக்கும் பட்சபாதம் பண்ண மாட்டார். And he will never show any partial to anyone. Yes, yes, no is no. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அப்படி தான் அவர் சொல்வார், பேசுவார். And that's how he is the righteous man. And he is a good man. சரி இவரை பத்தி and consider about the elder brother pastor. இன்னும் ரெண்டு பேர்ட்ட கேட்டு பார்ப்போம். And even he enquired about another two men. ஆபீஸ்ல உள்ளவங்களே பல பேர்ட்ட கேட்டார். And he enquired of many people. எல்லாரும் இதே விதமான ஒரு டெஸ்டிமோனி கொடுத்தாங்க. And everybody have made a witness to about this pastor brother. And finally he asked, நீங்க இவ்வளவு காலத்துக்கு முன்னதாக அப்பாயின்மென்ட் ஆயிருக்கீங்க. And you have been appointed for long period. ப்ரமோஷன் இல்லையா? Don't you get a promotion at all? என்ன what happened to you ன்னாரு. உமக்கு என்ன நடந்தது என்று கேட்டார். சார் எல்லாம் அவருக்கு தெரியும் சார். Everything that God knows. ஒண்ணுமே சொல்லல. எல்லாம் அவருக்கு தான் சார் தெரியும். He didn't respond anything, only the God knows. மேலைகளை பார்த்தாரா. And the other person looked different. சரி போங்க, you may go to your seat ன்ட்டார். நீங்கள் உங்க இருக்கைக்கு செல்லலாம் என்றார். அடுத்த நாள் ஒரு ஆர்டர் போட்டார். And next day he appointed order.
இவருக்கு நியாயப்படி ப்ரமோஷன் கொடுத்தா And accordingly, righteously, if you have been great promoted, எந்த போஸ்ட் இருக்கு வேணுமோ at what post he is supposed அந்த to be, போஸ்டுக்கு அவரை ப்ரமோட் பண்ணாரு. and he has been promoted to that particular post. அந்த முறைப்படகாரம் அவருக்கு ப்ரமோஷன் வந்திருந்தா And as of the regulations, if he get the promotion, என்னென்ன ஸ்கேல் ஆஃப் பே அவருக்கு கொடுத்திருக்க வேணுமோ and what sort of scale of pay you have to be getting அதெல்லாம் on, கால்குலேட் பண்ணாரு. and just he calculated everything. கவனிங்க, நான் சொல்றது 45 வருஷத்துக்கு முன்னதாக நடந்ததை சொல்றேன். And what I am stating happened 45 years back. கவனிங்க, ஏன்னா அவர் பாஸ்டருடைய அண்ணன். He was the elder brother of Pastor Sam Sundaram. அப்போ அவர் ப்ரோமோட் பண்ணி And he had been ஒரு promoted, ஆர்டர் போட்டு and he may appoint an அவருக்கு order. அந்த அரியர்ஸாக அந்த பெண்டிங் இருக்கிற எல்லாம் கணக்கு போட்டு எவ்வளவு அவருக்கு பணம் கொடுக்கணுமோ அதை கொடுக்க சொல்லி உடனே ஆர்டர் போட்டார். And as of the arrears, whatever the pending amount he is supposed to Check get, ready he பண்ணி just made an award. The check has been kept ready. செக்கையும் கொடுத்துட்டாங்க. Even he handed over the check. கவனிங்க, எல்லாருக்கும் ஆச்சரியமா தான் இருந்தது. And for everybody it seems amazing. இவருக்கு அதை விட பெரிய ஆச்சரியம். For the elder brother of Samson was been very amazed. முறை பிரகாரம் எல்லாருக்கும் செய்யறது நடக்கிற மாதிரி நடந்திருந்தால் கூட And even if it had been everybody acting எனக்கு இவ்வளவு accordingly, பெரிய ஒரு அமௌண்ட் வந்திருக்காது. and this much of amount I would not receive. பிரமாதமா புரசிவாக்கத்துல ஒரு இடத்தை வாங்கிட்டார். At Porshwakam he bought a house. ஸ்கூட்டர் ஒன்று வாங்கிட்டார். அப்போ வெஸ்பா ஸ்கூட்டர் வாங்கினா அது பெரிய ஆளுன்னு இருக்கும். At those days Vespa scooter, if he bought it, he was a elder reputed man. அன்பானவர்களே, வெஸ்பா ஸ்கூட்டர்ல வர்றாரு. And even he bought a Vespa vehicle. கவனியுங்கள், Listen, மனிதர்கள் மாறலாம், men may change, தேவன் மாற மாட்டார். God will never change. மனிதர்களை ஏமாற்றலாம், And men may deceive, தேவன் ஏமாறவும் மாட்டார், யாரை ஏமாற்றவும் and மாட்டார். the God will never deceive anyone, even he will never be deceived. நேர்மையுள்ள ஒரு அதிகாரிக்கு தேவன் கனத்தை உண்டு பண்ணார். And that's what for the righteous man the God gave the honor. அன்பானவர்களே, My dear beloved, அதே தேவன் இன்றைக்கும் இங்கேயும் இருக்கிறார். and the same God even today is உங்களையும் existing என்னையும் here. பார்த்து கொண்டிருக்கிறார். And he is watching yourself and myself. நாம் அவரை பார்த்து அவரே கனப்படுத்தி நடப்போம். And let us look upon him and then honor him as well. அவருக்கு முன்பாக நடக்கிற ஒருவரும் குறைவுபட்டு போனது. And whoever walks before you will never lack anything in their life. அவரையே நோக்கி பார்ப்போமா, Let us ஜெபிப்போமா. all look upon him and pray. ஹல்லேலூயா. Hallelujah. நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. தேவா, அப்பா, நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரே. கர்த்தர் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை அப்பா வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஸ்தோத்திரம். அப்பா, நீர் பெரியவர் ஐயா. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. நீர் பேசாமல் இருந்தாலுமே எங்களை அப்பா நீர் ரசிக்கிறவருமாய், அப்பா நீர் காப்பாற்றுகிறவருமாய், எங்களோடு பேசுகிறவருமாய் இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய விசுவாசம் அப்பா உம்மிலே அப்பா நாங்கள் நிலைத்ததாய் இருக்கும்படியாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு பாராட்டி கொண்டிருக்கிற அன்பு, தயவு, இரக்கம், கிருபைகளுக்காக அப்பா நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் பெரியவரப்பா, உடைய சித்தம் போல நடத்துகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. அப்படியாக நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம் ராஜா. எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொரு அத்தனை பேரும் அப்பா நித்திய ராஜ்யத்திற்கு வரத்தக்கதாய் கர்த்தாவே நீரே அப்பா எங்களை அப்பா பரிசுத்தப்படுத்தி வருகையிலே வரத்தக்கதாக எங்களுக்கு அப்பா கிருபை பாராட்டும்படியாயும் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. நீர் எல்லாம் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா சித்தம் போல நடத்தும் எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா நீர் எங்களை சாட்சியாக நிறுத்துகிறீர் ஆண்டவரே. உடைய ஆலயத்திற்கு வந்தும் என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக அப்பா நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. உடைய சித்தம் போல நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன வல்லமையுள்ளனா
ஆமென் ஜீசஸ் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்ய போறக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த காணிக்கைகள் கொடுத்து மற்றவர்களுக்கு, அதாவது ஏழ்மைப்பட்டவர்களுக்காக உதவி செய்யும்படிக்காக நாம் கொடுத்த இந்த காணிக்கையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கொடுத்த மக்கள் ஒருவரும் குறைபட விடாதபடிக்கு இந்த மாதத்திலே அவர்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தால் எல்லாவற்றுக்கும் போதுமானது மீதி வைக்கத்தக்கமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை 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 மகிமை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்கிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென்.